ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சுரைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். சுரைக்காய் பிடிக்காதவங்க கூட இது போல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். சுரைக்காயை தோல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன க்யூபாக வெட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் சுரைக்காய் சீக்கிரமாக வேகும். அப்புறம் அந்த கூட்டை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சுரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு 1.5 கப்புக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இது போல் கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சுரைக்காய் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.